அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம டைம் டேபிள் வந்து எமிஸில் அப்டேட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அப்டேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த வகுப்புக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகுப்புகளுமே பண்ணணும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புக்குமே நம்ம வந்து டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோமில் போய்ட்டு எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. அதில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான்ஸ் காமிக்கும். அதில் ஸ்கூல்ன்ற ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் டைம் டேபிள் அப்படின்னு இருக்கும். டைம் டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் அண்ட் செக்ஷன் வந்து டீச்சர்ஸ் வந்து எந்தெந்த கிளாஸுக்கு வந்து எந்தெந்த கிளாஸ் டீச்சர் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணியிருந்திருப்போம். அது இங்கே விசிபிள் ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்திட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு சைனில் ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூலோடைய ஸ்டார்டிங் டைம் என்னவோ அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்து முடித்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் மேப்பிங். அதாவது பாட ஆசிரியர், முதல்ல வகுப்பு ஆசிரியர் அசைன் பண்ணிடுமா, இப்போ பாட ஆசிரியர். இப்போ ஒவ்வொரு வகுப்புக்கும் பிளாக் கலரில் இருக்கும். நம்ம டீச்சரை அசைன் பண்ண உடனே என்ன ஆகும்னா க்ரீன் கலருக்கு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே இங்கே சப்ஜெக்ட் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஆசிரியர் எடுக்கிறாங்க அப்படின்றத நாம் இங்கே செலக்ட் பண்ணணும். ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் அனைத்து பாடங்களும் எடுப்பாங்க. பட் அப்பர் ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு டீச்சர் எடுப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸோடைய நேமை நம்ம இங்கே அசைன் பண்ணணும். அசைன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சருடைய ஐடி, அவங்களுடைய கேடர் எல்லாமே வந்துடும். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்து முடித்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் க்ரீன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணி முடித்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 3 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ஸும் ப்ளஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிஇடி பீரியட் மட்டும்தான் காமிக்கும். பட் 4th 5th பார்த்தீங்கன்னா லைப்ரரி பீரியட்ஸு, எக்ஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பீரியடு, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பீரியட்ஸ்லாம் விசிபிள் ஆகும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம என்ன தான் பண்ணணும், நம்ம டீச்சர்ஸ் அசைன் பண்ணணும். அதுவே அப்பர் ப்ரைமரி பார்த்தீங்கன்னா கிளப் இருக்குது இல்லைங்களா, வானவில் மன்றம், அந்த மாதிரி இலக்கிய மன்றம், அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மன்றத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்தந்த வகுப்புக்கு இந்தந்த மன்றத்துக்கு எந்த டீச்சர் வந்து இன்சார்ஜ்ன்றதை நம்ம அந்த இடத்துல போடணும், அப்பர் ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா கிளாஸஸும் போட்டுட்டோம். எல்லா கிளாஸஸும் க்ரீன் கலர் காமிக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தது தேர்ட் ஸ்டெப் வருது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு வி ஹாவ் கம்பைன் கிளாஸ் ஆர் செக்ஷன் இன் அவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் கம்பைன் கிளாஸ் இருந்தது, அப்படி இல்லை கம்பைன் செக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். அதாவது ப்ரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டபுள் டீச்சர் ஸ்கூல்ஸு. ஸோ 1 to 3 ஒரு டீச்சர் எடுப்பாங்க, 4th and 5th வந்து ஒரு டீச்சர் எடுப்பாங்க. அப்போ எஸ்ஸு கொடுக்கணும். சப்போஸ் வந்து மோனோகிரேட் டீச்சர்ஸ், அதாவது ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்பர் ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் இப்போ 6th A 6th B 2 கிளாஸ்க்குமே வந்து தமிழ் வந்து ஒரே பீரியடில் ஒரே டைமில் கம்பைன் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா தான் எஸ்ஸு கொடுக்கணும். தனித்தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தேவையில்லை, 2 கிளாஸ்க்குமே நீங்கள் தமிழ் எடுத்தாலுமே வேறு டைமில் எடுக்கும்பொழுது, வேறு பீரியட்ஸில் எடுக்கும்பொழுது இங்கே எஸ்ஸு கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? நோ கொடுத்தா எந்த ஆப்ஷனும் வராது. எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் கிளாஸஸ்லாம். ஸோ எந்தெந்த கிளாஸை வந்து கம்பைன் பண்ணுறீங்கன்றது தான். ஸோ இப்போ 1st standard 2nd standard 3rd standard ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 3 கிளாஸஸ் மட்டும் டிக் அடிச்சுக்கிட்டு இங்கே கம்பைன் கொடுக்கணும். ஸோ கம்பைன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து 4th and 5th ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க. ஸோ 4th-ஐயும் 5th-ஐயும் அடுத்து டிக் கொடுத்துட்டு திரும்ப கம்பைன் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி செக்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செக்ஷனை வந்து சூஸ் பண்ணி நம்ம போடணும். அப்பர் ப்ரைமரிக்குள்ள செக்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸ். கிளப் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளப் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ இல்லை அப்படின்னும் போது இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கணும். இதுவே அப்பர் ப்ரைமரியாக இருந்ததுன்னா ஸோ இதில் போனீங்கன்னா என்ன கிளப்புன்றது இங்கே காமிக்கும். சரிங்களா? அந்த கிளப்புக்கு வந்து எந்த டீச்சரை நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தான் சப்மிட் கொடுக்கணும்.
சரிங்களா. ப்ரைமரி ஸ்கூலுன்றதுனால கிடையாது. ஸோ அதனால் நாட் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துக்குறோம். உங்கள் ஸ்கூலில் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த டீச்சர் இன்சார்ஜோ அவங்க கொடுக்கணும். ஸோ இதுதான் 4th ஸ்டெப். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஸோ ப்ரொசீட் கேட்கும். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் டைம் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கிளாஸ் வைஸ் இருக்கும், டீச்சர் வைஸும் இருக்கும். ஸோ எது வேணாலும் நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோடைய டைம் டேபிள் இங்கே இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் நம்ம வந்து கிளாஸ் வைஸ் டைம் டேபிளும் பார்த்துக்கலாம், சப்ஜெக்ட் வைஸ் டைம் டேபிளும் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்துட்டு கிளாஸில் என்ன கொடுக்கணும்னா நம்ம சேவ் கொடுக்கணும். சரிங்களா. இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்த உடனேயே 60% வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 கிளாஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அதில் 3 கிளாஸஸ் ஒரே டீச்சர் எடுக்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தாலே இங்கே 60% வந்துடும். ஸோ அதேக்கு அடுத்து 4th and 5th ஒரு டீச்சர். ஸோ அது மாதிரி 4th இல்லை 5th ஏதாவது ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே 100% வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். உடனே ஓகே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து 5 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு வியூ டைம் டேபிளை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் போய்ட்டு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஷோ கொடுக்குறீங்க. ஷோ கொடுத்தீங்கன்னா இங்கே டைம் டேபிள் காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே டவுன்லோட் இருக்குது இல்லைங்களா, அந்த டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.